என்று கேட்பீர்கள். ஞானபீடத்திற்கு இணையான ஒரு விருதை இந்த வேளையில் நான் பெற்றேன். அது எதுவென்று நீங்கள் ஆர்வத்தோடு காதுகளை தீட்டி கண்களை கூட்டி காத்திருக்கிறீர்கள். சொல்லவே போகிறேன். ஒரு கவிஞனுக்கு, ஒரு படைப்பாளனுக்கு வழங்கப்படுகிற மிகப்பெரிய பாராட்டு என்ன தெரியுமா? சொல் அல்ல, தங்கம் அல்ல, பொன்னாடை அல்ல, பூமாலை அல்ல, கரவொலி அல்ல. இது அத்தனையும் தாண்டிய ஒரு விருதை பெரும் புலவர் பதுமனார் எனக்கு வழங்கி இருக்கிறார். அவர் என் கவிதையை மீட்டுருவாக்கம் செய்து கடைசி 4 வரி கவிதையை அவர் அமர்ந்து கொண்டே சொன்னார். உனக்கொன்று ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கா, எனக்கொன்று ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, உனக்கொன்று ஆனதுன்னா எனக்கு வேறு தாய் இருக்கா என்ற வரிகளை சொல்லும் போது அவர் தழும்பியதும் உடைந்ததும் நெகிழ்ந்ததும் உருகியதும் அவர் கண்ணாடிக்கு விட்டு வெளியே வந்து விழுந்த ஒரு கண்ணீர் துளிதான் இந்த விழாவுடைய உச்சம் என்று நான் நினைக்கிறேன். 91 வயது கொண்ட ஒரு மூத்தவர் தன் கண்ணீர் துளியை காணிக்கையாக்குகிறார் என்றால் அதுதான் விளைந்த வைரம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த கண்ணீர் துளிக்கு இணையாக இன்னொரு விருது, ஒரு தமிழ் விருது இருக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஐயா வேந்தர் அவர்களே, உங்களுக்கு என் நன்றி. இத்தனை பெரிய திருக்கூட்டம், அறிஞர் அண்ணாவின் பெயரில் பேரரங்கம், இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதியை பாராட்டுரைக்கு அழைத்திருக்கிறீர்கள். அறிஞர் பெருமக்களும் புலவர் பெருமக்களும் மேடையிலும் இந்த அவையிலும் பூத்து செழித்திருக்கிறார்கள். அவர்கள் கரவொலி ஒரு சங்கீதம், அவர்களின் பார்வை ஒரு வாழ்த்து, அவர்களின் நிகழ்ச்சி எனக்கு மகிழ்ச்சி. இதை கொண்டு சேர்த்த உங்கள் அன்பை நான் என்ன சொல்ல? தமிழன்பர்களே, வேந்தரின் பெருமையை நான் கூடுதல் குறைச்சலின்றி சரியான வார்த்தைகளால் இங்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அறிவிக்கப்பட்டது மார்ச் 14ஆம் தேதி ஞானபீட விருது. அதே வாரத்தில் வேந்தர் என் வீடு தேடி வந்தார். சென்னைக்கு வந்து சொன்னார், இந்த விருதுக்கு நாங்கள் ஒரு பாராட்டு விழா நிகழ்த்த வேண்டும் என்றார். நான் மகிழ்ந்துதான் போனேன். ஆனால் அவருக்கு சொன்னேன், வேந்தரையா, விருது அறிவிக்கப்பட்டுத்தான் இருக்கிறது, வழங்கப்பட இந்த நாளில் எது என்ன ஆகிறது யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் டெல்லிக்கு இன்னொரு பெயர் உண்டு, தந்திர பூமி. அந்த தந்திர பூமியிலிருந்து இதற்கு ஏதாவது மாற்றாக நிகழ்ந்து விட்டால் கொஞ்சம் பொருங்கள், நோட்டு செல்லுமா என்று பார்த்துக் கொள்கிறேன். நோட்டு செல்ல முடியாது, நான் வெளியேற்றி வருகிறேன் என்று என்னை முதலில் வந்து பாராட்டு விழாவுக்கு அழைத்தவர் நம்முடைய தமிழகத்தின் தலைவர், பிஜேபியின் தலைவர், நாம் தமிழ் உணர்ச்சி உள்ள மூத்த மகன் ஐயா கோ. விஸ்வநாதன். உங்களுக்கு என் நன்றி ஐயா. அன்று வாக்குறுதி கொடுத்தேன், டெல்லியில் சென்று அந்த விருது பெற்றுக் கொண்டு வந்தால் முதல் பாராட்டு விழா உங்கள் வாசலுக்குத்தான் நான் வருவேன் என்று சொன்னேன். அந்த வாக்குறுதியை அவரும் காப்பாற்றி இருக்கிறார், அந்த வாக்குறுதியை நானும் காப்பாற்றி இருக்கிறேன். தமிழ் மக்கள் எல்லாம் நீங்கள் எங்களோடு இருந்து உணர்ச்சிகரமாக இதை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் என் உணர்ச்சி ஜூலை 13ஆம் தேதி வழங்கப்பட்ட விருதுக்கு இதோ ஆகஸ்ட் 14ஆம் தேதி விருது.
உழைப்பவனின் வேர்வை காய்வதற்குள் அவனுக்கான ஊதியத்தை வழங்கிவிடு என்பது நபிகள் நாயகம் வாக்கு. விருது பெற்றவனின் கைகளில் அந்த விருது இறக்கி வைக்கப்படுவதற்குள் அவருக்கு பாராட்டுவதை நடத்திவிடு என்பது வேட்டலின் வாக்கு. அந்த வேட்டல் தனது வாக்கை காப்பாற்றி இருக்கிறார். நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் என் அன்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உச்ச நீதிமன்ற நீதியரசர் அவர்களுக்கு என் நன்றி. ஏன் நன்றி என்றால், நீங்கள் இந்த மேடையில் சொன்ன உண்மைகளுக்காக. ஒரு நீதியரசர் இந்த மேடையில் எவ்வளவு அளந்து பேச வேண்டும் ஒன்று தெரியுமா? நீதிபதியாக இருக்கிற போது மட்டும் அவர்கள் நீதிபதி அல்ல, ஓய்வு பெற்ற பிறகும் அவர்கள் நீதிபதிகள். அந்த நீதிபதியின் கண்ணியத்தை, மாண்பை, அறத்தை சரியாக கடைசி வரைக்கும் கையாளுவதால் தான் அவர்கள் இறுதி வரைக்கும் நீதிபதி என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த நீதியின் மட்டத்தை விட்டு, அறத்தின் கோட்டை விட்டு அவர்கள் நகர்வதில்லை, அவர்கள் தாண்டுவதில்லை, அறம் திறம்புவதில்லை. அதனால்தான் நீதிபதிகள். ஒரு தமிழர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக வந்து தமிழர்களுக்கு நீதி அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய நீதியரசருக்கு இந்த மன்றம் கரவொலி செய்து தன் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சி சேர்க்கிறது. ஐயா விஸ்வநாதன் அவர்களே, உங்களை நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? உங்கள் மீது எனக்கு உள்ள அன்பு, மகிழ்ச்சி என்பதெல்லாம் நாங்களெல்லாம் அண்ணாவை பார்த்து வளர்ந்தவர்கள், கலைஞரால் வளர்க்கப்பட்டவர்கள். உங்களை நான் பார்க்கிற போது அண்ணாவின் எச்சமாக பார்க்கிறேன். ஒன்று தெரியுமா? ஒரு கல்லூரி மாணவராக இருந்த இந்த கோ விஸ்வநாதன் அவர்களை அடையாளம் கண்டு, நீதான் வந்தவாசி தொகுதியின் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட வேண்டியவர் என்று இந்த முத்தை கண்டெடுத்தவர் அண்ணா, இந்த வைரத்தை பட்டை நீட்டியவர் அண்ணா. அந்த அண்ணாவுக்கு இன்று வரைக்கும் அவர் காட்டுகிற நன்றிதான் இந்த அரங்கத்திற்கு வைக்கப்பட்டுகிற அண்ணா என்ற குறிப்புடைய அரங்கம். தக்கா தகவல என்பது அவர் எச்சத்தால் காணப்படும் என்றார் வள்ளுவ பெருமகன். அண்ணாவின் எச்சமே இவ்வளவு உயர்வாக இருந்தால் அண்ணாவின் உச்சம் எவ்வளவு உயர்வாக இருக்கும். அண்ணாவின் வழிவந்த நீங்கள் ஞானபீடத்தை பாராட்டுகிறீர்கள். அண்ணாவால் வளர்க்கப்பட்ட நீங்கள் வைரமுத்துவை பாராட்டுகிறீர்கள். கலைஞரை அழைத்து வந்து இந்த வாசலில் மரக்கன்று வைத்த நீங்கள் வைரமுத்துவை பாராட்டுகிறீர்கள். உங்கள் பாராட்டிலிருந்து அண்ணா என்னை பாராட்டுகிற நிழல் விழுகிறது, கலைஞர் என்னை பாராட்டுகிற குரல் கேட்கிறது. உங்கள் வழியாக நாங்கள் அந்த பெருமையை பெறுகிறோம். இன்றைக்கு கவிஞர்கள் என்னை பாராட்டி இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் கூட குறையும். ஒரு சூரியனின் முதல் கதிர் இந்த பூமியை தொடுவதற்கு 8 நிமிடங்களும் 20 நொடிகளும் ஆகும் என்று சொல்கிறார்கள். எதிர்காலத்தில் விஞ்ஞானிகள் அதை 3 நிமிடமாக குறைத்தாலும் குறைத்து விடுவார்கள். அந்த ஒரு பெரிய விந்தை நிகழ்ந்தாலும் நிகழலாம். தங்கத்தின் விலை திடீரென்று 40,000 குறைந்தாலும் குறையலாம். ஆனால் ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனை பாராட்டுவது மட்டும் ஒருவர் சொன்னார், 2 பங்காளிகள் சந்தித்துக் கொண்டால் ஒரு நூல் உருவாகிறது. 2 மராட்டியர்கள் சந்தித்துக் கொண்டால் ஒரு தொழிற்சாலை உருவாகிறது. 2 மலையாளிகள் சந்தித்துக் கொண்டால் ஒரு தேனி கரையாக உருவாகிறது. 2 தமிழர்கள் சந்தித்துக் கொண்டால் என்று நிறுத்தினார். முதலில் சந்திக்கட்டும், பிறகு சொல்றேன். 2 தமிழர்கள் சந்தித்துக்
கொண்டால் 3 போலீஸ் ஸ்டேஷன் உருவாக அதுவும் 2 கவிஞரை சந்தித்துக் கொண்டால் ஒரு 4 கவிஞரையாவது கொலை செய்யாமல் நடந்துவோம். ஆனால் அப்துல் காதர் அவர்களும் கவிச்சுடன் கவிதை தீர்த்தர் அவரும் புலவர் மதுவனார் அவர்களும் மனதின் ஆழத்திலிருந்து மிச்சமில்லாமல் பாராட்டி இருக்கிறார்கள். இது தமிழுக்கு தமிழன் காட்டுகிற மரியாதை, அணிதரம், அருமை, பெருமை என்று நான் கொண்டாடுகிறேன். இளங்கோவடிகள் கண்ணகியின் பெருமையை பற்றி பேச வருகிறார். கண்ணகிக்கு இது தெரியுமா பெருமை? மாநாயகன் மகள் என்பதல்ல, செல்வ குடும்பத்து சிறுமி என்பது அல்ல, கோவலனுக்கு மனைவியாக போகிறவள் என்பதல்ல, கற்பின் பொறுப்பிருக்கவள் என்பது கூட அல்ல. இளங்கோவடிகள் சொல்கிறார், கற்புடைய பெண் கண்ணகி என்று பெண்களால் பாராட்டப்பட்டவள். வடவீதியின் திறவுகள் திறவென்று மாமலா சொல்தேற்ற வயங்கிய பெருங்குணத்து காவலாள் பெயர்வந்தும் கண்ணகி என்பாள். நம்மோ பெண்களா கற்புள்ளவள் என்று பாராட்டப்பட்டதுதான் கண்ணகிக்கு பெருமை. கவிஞர்களால் நான் கவிஞர் என்று பாராட்டப்பட்டதுதான் இந்த மாயத்தை, இந்த மந்திரத்தை போட்டுக் கொடுத்த வேந்தர் அவர்களுக்கு தமிழ் உலகம் கடமைப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். ஞானவீடம் குறித்து உங்களுக்கு நான் சில செய்திகளை சொல்லியாக வேண்டும். நண்பர்களே, இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகளிலும் எழுதுகிற எழுத்தாளர்களுக்கு ஞானவீடம் என்பதுதான் மோட்சம், ஞானவீடம் என்பதுதான் கனவு, ஞானவீடம் என்பதுதான் உச்சம். எல்லோரும் சொல்கிறார்கள் நோபல் பரிசு பெற்ற படைப்பாளன் என்று பல பேரை கொண்டாடுகிறார்கள். ஞானவீடத்துக்கு இன்னொரு பெயர் உண்டு. இலக்கியத்திற்கு இந்தியாவில் வழங்கப்படும் நோபல் பரிசு ஞானவீடம். இது ஐயா நீதியரசர் ஒரு மேடைக்கு வந்தால் எவ்வளவு செம்மையாக வர வேண்டும் என்பதற்கு நீதியரசரின் தயாரிப்பு இங்கு ஒரு எடுத்துக்காட்டு. நீங்களும் கூட மேடையில் வெறுங்கையோடு சென்று விட வேண்டாம். மேடைக்கு செல்கிற போது கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், கொஞ்சம் குறிப்பெடுக்க வேண்டும். பேச்சு கலைக்கே பிறந்தவர் என்று கருதப்படுகிற அண்ணா அவர்கள் கூட மேடைக்கு கால் வருவதற்கு 20 நிமிடங்களுக்கு முன்னால் கெட்டிப்பட்டு போவார். ஓட்டுநர் பேசக்கூடாது, உடன் வருகிறவர்கள் பேசக்கூடாது. அவர் கண்கள் விரித்து சாலையை பார்த்துக் கொண்டே இருக்கும், இதயம் சிந்தித்துக் கொண்டே இருக்கும். மேடையில் பேசப் போகிற செய்திகளை அவர் முனகிக் கொண்டே போவார். அந்த முனகலுக்கு கிடைக்கிற வடிவம்தான் அவரது சொற்பொழிவு. அரிய அண்ணாவே மேடைக்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் தன்னை தயாரித்துக் கொள்வார் என்பது உங்களுக்கு புரியாத புதிராக இருக்கும். கலைஞர்கள் ஒரு முறை கேட்டேன், வெளியூருக்கு செல்லுகிற போது நீங்கள் மறக்காமல் எடுத்து செல்கிற பொருள் என்ன? மாற்று உடை, கண்ணாடி சீப்பு, திருக்குறள், ஒரு கோப்பு, இதெல்லாம் இல்லை. நான் எதை மறந்தாலும் ஒன்றை மறக்க மாட்டேன், அதை உதவியாளருக்கு கொடுக்கவும் மாட்டேன். ஏனென்றால் உதவியாளர் மறந்து விடுவார். மனைவி வந்தால் மனைவியிடமும் கொடுக்க மாட்டேன், மனைவியும் மறந்துவிடும் அபாயம் இருக்கிறது. யாருக்கும் கொடுக்காமல் மறக்க கூடாது என்பதற்காக என் இடப்பையில் நான் வைத்துக் கொள்கிற பொருள்தான் நான் மறக்காத பொருள். அதுதான் மேடையில் பேச வேண்டிய குறிப்புத்தான். சில பேர்
எதையுமே தயாரிக்க மாட்டார்கள், மேடையை நம்பி வருவார்கள். எனக்கு முன்னால் சில பேர் பேசுவார்கள், அது போதும் என் பேச்சுக்கு. வரவேற்புரை ஒருவர் சொல்வார், வரவேற்புரையில் தப்பு செய்யாத வரவேற்பாளர் எவருமே இருக்க முடியாது, தமிழ் இயக்கத்தின் மேடையை தவிர. அந்த பிழையிலிருந்து பண்ணலாம். சில பேர் பேசுகிற போது, இந்த ஒரு பேச்சாளர் பேசுகிற போது மேடையில் அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். சில பேர் உங்கள் முகத்தை பார்த்து சிந்திப்பார்கள், இங்கு வந்திருப்பதில் ஆண்கள் அதிகமா, பெண்கள் அதிகமா, கற்றவர்கள் அதிகமா, பாமரர்கள் அதிகமா, பேராசிரியர்கள் அதிகமா, வணிகர்கள் அதிகமா, அரசியல்வாதிகள் அதிகமா, பற்றவர்கள் அதிகமா என்று கவனித்து அதற்கு ஏற்ப இந்த சபையினுடைய பெரும்பான்மையை வைத்து பேச்சை தீர்மானிப்பது சில முறை. நான் என்னை பற்றி அதிகமாக சொல்லிவிடக் கூடாது. நான் கொஞ்சம் குறிப்பும் எடுப்பேன், குறிப்பை மறந்துவிட்டு வாக்கியங்களுக்கு இடையில் சிந்திப்பேன். சில நேரங்களில் ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் விடுகிற இடைவெளியை சிந்தித்துக் கொண்டிருப்பேன். ஆனால் அதெல்லாம் தவறு. இன்றைக்கு நீதியரசர் எந்த மாதிரி இந்த வேலைக்கு வந்தாரோ அதுதான் வேலை நாடகம், அதுதான் வேலையில் காட்டுகிற மரியாதை இருந்தது. அப்படி அவர் ஆய்வு சொல்லிவிட்டு சென்று விட்டார். ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த பொழுது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மொழிகளுக்கும் சேர்த்து ஒரே ஒரு ஒற்றை விருது உருவாக்கப்பட வேண்டும், அதற்கு செல்வந்தர்கள் முன்வரலாம் என்று அழைப்பு விடுத்தார். அப்போது வந்தவர் தான் சாந்தி பிரசாத் சாஹு. இந்த பெருமகன் ஒரு ஜைன குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் சொன்னது மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழை சார்ந்தவர்கள். அந்த குடும்பம் வந்து, நான் ஒற்றை மனிதனை அறக்கட்டளையை ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் தொடங்குங்கள் என்று முன்மொழிந்தார். முன்மொழிந்த பிறகு அதற்கு குழு உண்டாக்கப்பட்டது. இந்த குழுனா ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் அந்த ஞானபீட குழுவுக்கு இந்த ஆண்டு இந்த எழுத்தாளரை நீங்கள் பரிசீலிக்கலாம் என்று கடிதங்கள் செல்ல வேண்டும். இது முதல். நம்ம ஊர்ல கடிதங்கள் செல்றதே இல்லை. ஏன்னா ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளரை அவ்வளவு சீக்கிரம் அங்கீகரிப்பதில்லை. ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனை அவ்வளவு சீக்கிரம் அங்கீகரிப்பதில்லை. பேராசிரியர்கள் அவர்கள் வேறு வேலையில் இருக்கிறார்கள். ஒரு நாடு, ஒரு மாநிலம் அங்க போய் முன்மொழியணும். குழு செலக்ஷன் போர்டு, ஐயா சொன்னாங்க, 11 பேர் உள்ள தேர்வு குழு. அந்த தேர்வு குழுவில் ஒருவர் பஞ்சாபி, ஒருவர் மராட்டி, ஒருவர் வங்காளி, ஒருவர் குஜராத்தி, ஒருத்தர் டெல்லி வாலா, ஒருவர் கன்னடத்துக்காரர், ஒருவர் மலையாளி. இதுவரைக்கும் ஒரு தமிழர் கூட அங்க உறுப்பினராக இந்த செலக்ஷன் போர்டு. இப்ப தெரியுதா, இந்த குழுக்கே ஒரு தமிழருக்கு இடம் பிடிக்க முடியவில்லை என்றால் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை பீடத்தில் ஒரு தமிழர் எப்படி இடம் பிடித்தார் என்று அவருடைய உயர்வு எவ்வளவு தெரிகிறதா? வேந்தரனை கேட்டா ஏன் 24 வருடங்கள் ஆயிற்று? நான் பரவாயில்லை ஐயா, ஜெயகாந்தனுக்கு 27 வருடங்கள், 75 ஆகியவருக்கு, 2002 ஜெயகாந்தனுக்கு 27 வருடங்களுக்கு பிறகு தமிழுக்கு வருகிறது. நான் 24 வருடங்களுக்கு பிறகு அதை தமிழுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். தமிழ் மீது வடபுலத்தில் ஒரு சின்ன எதிர்ப்பு இருக்கு.
இந்த நாட்டுக்கு சமஸ்கிருதம் தான் பாரம்பரியம் சொல்லிக் கொடுத்தது என்ற ஒரு முடிவில் தீர்மானமாக இருக்கிறார்கள். தமிழின் விரிவு, தமிழின் ஆழம், தமிழின் இலக்கணம், இலக்கியம் இவைகளை அவர்கள் முற்றிலும் அறிந்திருக்கவில்லை. நான் கேட்டேன், எங்கள் நாட்டில் பல கல்வி நிலையங்களில், பல வீடுகளில் ஒரு நாடிக்காரன் படம் வைத்திருக்கிறோமே தெரியுமான்னு கேட்டார். யார்? மகாகவி தாகூர். மகாகவி தாகூர் படத்தை தமிழர் இல்லங்களில் நீங்கள் பார்க்கலாம், தமிழ் கல்வி நிலையங்களில் நீங்கள் பார்க்கலாம். வடநாட்டில் எங்காவது எங்கள் மீசைக்காரன் படம் உண்டா? தாடிக்காரன் படத்தை நாங்கள் வைத்து கொண்டாடுகிறோமே, மீசைக்காரன் படம் எங்கே என்று கேட்டால் who is model? Is a part? வடக்குக்கும் தெற்குக்கும் பாராக இருப்போம் என்று பாடிய அந்த மகாகவியை நீங்கள் அறியவில்லையா? எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று சொன்னவனை அறியவில்லையா? அறியவில்லை. இந்த வேதம் நமக்கு இருக்கிறது. இந்த வேதத்தை உடைக்க வேண்டும் என்றால் இந்த பல்கலைக்கழகத்துக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஐயா, தமிழ் படைப்பாளிகள் 3 விருதுகள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் தமிழ் படைப்புகளை வடபுறம் அறியவில்லை என்று பொருள். நீங்கள் தமிழ் படைப்பாளிகள் தமிழில் எழுதி முடித்துவிட்டு அதை தெலுங்கில், கன்னடத்தில், மலையாளத்தில், மராத்தியில், வங்காளியில் மொழிபெயர்த்துவிட்டு ஸ்பானிஷ், மாண்டரின், ரஷ்யன், ஜெர்மன், பிரெஞ்சு என்று உலகமெல்லாம் மொழிபெயர்த்தால்தான் நம்முடைய தமிழ் உலகிற்கு சென்று செல்லும். இல்லை என்றால் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை என்ற பாரதியின் வார்த்தையைத்தான் நீங்கள் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கும். இந்தி 12 முறை பெற்றிருக்கிறது, கன்னடம் 8 முறை பெற்றிருக்கிறது, வங்காளம் மலையாளம் 6 முறை பெற்றிருக்கிறது, உருது மொழி 5 முறை பெற்றிருக்கிறது. ஆனால் தொன்று நிகழ்ந்தது அனைத்து முரந்தது சூழ்கலை வாணர்களும் இவள் இன்று பிறந்தவள் என்றுணராத இயல்கிறாள் எங்கள் தாய் என்று கொண்டாடப்பட்ட இனிமை தமிழ் மொழி எவது? எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தர நமுது கனியை பிழிந்திட்ட சாறு எம் கதியில் உயர்ந்தவையாம் பெற்ற பேரு என்று பாவையந்தாலும் மகாகவி பாரதியாலும் உச்சரிக்கப்பட்ட இந்த செழுந்தவள் நெல்லூரை கடக்க முடியவில்லை, தேக்கடியை கடக்க முடியவில்லை, கர்நாடகத்தை கடக்க முடியவில்லை என்றால் எப்படி நம் பெருமை உலகிற்கு சொல்லும்? ஆகவே பல்கலைக்கழகங்களே, தொண்டு நிறுவனங்களே, கல்லூரிகளே, பேராசிரியர்களே, மொழிபெயர்ப்பு ஆசான்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை. தமிழில் படைப்பாளியை பார்க்காமல் படைப்புகளை பாருங்கள். படைப்புகளை பார்த்து மொழிபெயர்த்து வீட்டுங்கள். வாழ்கிற படைப்பாளி மீது எவருக்கும் முழு அன்பு இருக்காது. அது ஏதாவது ஒன்று இருக்கும். படைப்பாளியை கழித்து விட்டு படைப்பை பாருங்கள். நிலாவில் கரையை கழித்து விட்டு நிலாவை பார்ப்பது போல, நுரையை கழித்து விட்டு நதியை பார்ப்பது போல, காப்பை கழித்து விட்டு பூவை பார்ப்பது போல நீங்கள் குறைகளை கழிந்து விட்டு படைப்பாளிகளின் நன்மையை நோக்கி பாருங்கள் என்று உங்களுக்கு என் அன்பை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு பல்கலைக்கழகம் தமிழ் இயக்கத்தை முன்னிறுத்தி எடுக்கிற இந்த விழா வைரமுத்துவுக்கான விழா அல்ல. இளம் கவிஞர்களே, நான் உங்களோடு பேச வந்தேன். மாணவ செல்வங்களே, நான் உங்களோடு பேச வந்தேன். உங்களில் யார் ஒரு சரோஜினி? உங்களில் யார் ஒரு எமிலி டிக்கன்சன்? உங்களில் யார் ஒரு கம்பன்? உங்களில் யார் ஒரு காணமேகம்? உங்களில் யார் ஒரு புகழேந்தி? உங்களில் யார் ஒரு காளிதாசன்? உங்களில் யார் ஒரு வியாசர் என்று தேடி கண்டுபிடிப்பதற்கு இந்த விழா பயன்பட்டால் அதுதான் ஞான பீடத்தின் வெற்றி விழா என்று நீங்கள் கொண்டாடி கொள்ள வேண்டும். இந்த
இந்த பொன்னாடைகளை போட்டவுடனே நான் கிளர்ச்சி விடுவது மாதிரி உங்கள் புகழ் மொழிகளையும் நான் காரில் போகும்போது என் காலத்துள் ஓடவிட்டு போவதில்லை. எனக்கு முக்கியம் இன்றல்ல நாளை, நேற்றை இன்றை எழுவாக்கு, நாளையை உருவாக்கு. இதுதான் நம் லட்சியம். புகழ் போதையில் சிக்கிக் கொண்டால் தேர்ந்தெடுக்க போற தேனி தேன்கூட்டிலேயே சமாதியாகி விடுவது மாதிரி ஆகிவிடும். அப்படி இருக்காது. மீன் தண்ணீரில் பிறக்கிறது, தண்ணீரில் பிறக்கிற மீன் தண்ணீரிலேயே குழம்பாகிறது. மனிதன் புகழுக்கு ஆசைப்படுகிறார், புகழால் வாழ்கிறார். புகழுக்கு ஆசைப்பட்ட மனிதன் கடைசியில் புகழ் கிடைக்காமலேயே சாகிறார். இந்த இது வேண்டாம். எனக்கு தெரியும் என் நிலைமை இவ்வளவுதான் என்று, எனக்கு தெரியும் என் அருமை இவ்வளவுதான் என்று, எனக்கு தெரியும் என் சிறுமை எது என்று, எனக்கு தெரியும் என் மேன்மை, என்னுடைய சிறுமை எல்லாம் எனக்கு தெரியும் என்பதனால் பெருமக்கள் பாராட்டுகிற போது இவர்களெல்லாம் என்னை விட உயர்ந்தவர்கள், அதனால்தான் இவ்வளவு பாராட்டுகிறார்கள் என்று உங்களை எல்லாம் நான் வழங்குகிறேன். இந்த பாடல்களை பற்றி நிறைய சொன்னார்கள் கவிஞர் தான். தில் சே என்று ஒரு படம் மணிரத்னம் இயக்கியது, இந்தி படம். ஷாருக்கான், மனிஷா கொய்ராலா நடித்த படம். அது இந்தியிலிருந்து தமிழுக்கு உயிரே என்று வந்தது. வந்த பொழுது நான் பாட்டு எழுதினேன். தில்சே படத்துக்கு பாட்டு நான் பெரிதும் நேசிக்கிற கவிஞர் குல்சார், என்னை விட மூத்தவர், என்னை விட பெருமை பெற்றவர் குல்சார் அங்கு எழுதினார். தமிழில் நான் எழுதினேன். நான் மொழிமாற்ற படங்கள் எழுதுகிற போது எனக்கு ஒரு கருத்து, மூல மொழியை கேட்டால், மூல மொழியை கேட்டால் அதில் இருக்கும் சிறந்த தொடர்களை அப்படியே நகலெடுக்க என்னை அறியாமல் என் மூளை தூண்டிவிட்டால் நான் படியெடுத்த கவிஞனாகிவிடுவேன். கேட்க நீ சொந்தமா எழுது, சொந்தமா எழுதுற. இப்ப ஹிந்தி பாட்டு தமிழ் பாட்டு இரண்டையும் கேட்டவர்கள், அடடே இந்தி பாட்டை விட மொழியால் தமிழ் பாட்டு சிறந்திருப்பதாக தோன்றுகிறதே என்றார்களா? கேட்டவர்கள் சும்மா இல்லாமல் என்னை வந்து பார்த்தார்கள். சார், தில்சே பாட்டை விட உயிரே தமிழ் பாட்டு உன்னதமாக இருப்பதாக இருமொழி அறிந்த நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் சொன்னேன், இருக்கலாம். குல்சார் என்னை விட சிறந்த கவிஞர், ஆனால் தமிழ் இந்தியை விட சிறந்த மொழி. இந்த பெருமை என்னுடையதல்ல, என் தாய்மொழிக்குரியது. இது வழி வழியாக சொல்லி வந்தார்களே எங்கள் தமிழ் புலவர்கள். அவர்கள் நாவில் பட்டு, அவர்களின் உமிழ்நீர் பட்டு, அவர்களின் எழுத்தாணி பட்டு, அவர்களின் உச்சரிப்பில், அவர்களின் திளைப்பில், எழுத்தில் காலங்காலமாக கடத்தப்பட்டு வந்ததே தமிழ். அவனால் இருக்கலாமே தவிர அது என் பெருமை அல்ல. இந்த விழாவின் முடிவில் இங்கே சில கவிஞர்கள், சில எழுத்தாளர்கள், சில விமர்சகர்கள் உருவாக வேண்டும், மொழியை முன்னிறுத்தி செல்ல வேண்டும் என்றவர்களை கேட்டுக் கொள்கிறேன். இப்போதெல்லாம் ஜென் ஸி தலைமுறை என்று ஒரு புதிய குரல் கேட்கிறதே, அவர்களை அழைத்து வைத்து கேட்டு பாருங்கள். அவர்களை நான் வெறுக்க மாட்டேன், அவர்களை நான் மறுக்க மாட்டேன், அவர்களின் பெருமையை நான் குறைத்து பேச மாட்டேன். ஆனால் அந்த தலைமுறையை அழைத்து ஒரு தமிழ் பத்திரிகை கொடுத்து நான் கண்களை மூடிக்கொள்கிறேன், நீ தடையில்லாமல் படி என்று சொல்லி பாருங்கள். தமிழ் படிக்க தெரியாத தலைமுறைக்கு சென்சி தலைமுறை என்று பெயரா? தமிழ் எழுத வராத தலைமுறைக்கு அப்படி ஒரு பெயரா? பல பள்ளி மாணவர்கள் பள்ளி இறுதி தேர்வு கடந்த பிறகும் கூட தமிழில் எழுதவோ தடையின்றி பேசவோ
முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதா இந்த கல்வி கொடுத்த பெருமை நமக்கு? தயவு செய்து இந்த தலைமுறையை மீட்டெடுக்க வேண்டியதும் இனிவரும் தலைமுறை தமிழை தாண்டி போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியதும் இந்த பல்கலைக்கழகங்களின் பொறுப்பு என்று இந்த வேலையில் நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். ஞானபீடம் என்பது இன்னொருவர் வாங்குவார். 15 வருடங்களுக்கு இன்னொருவருக்கு பாராட்டு விழா நடக்கும். வைரமுத்து போல இன்னொருவர் வருவார். பல பேர் வர வேண்டும். வந்தால்தான் வாழையடி வாழையாக தமிழ் வளர்கிறது என்று பொருள். அது முக்கியமில்லை. இந்த விருதுகளினால் ஒரு மொழி எவ்வளவு வளர்கிறது, இனம் எவ்வளவு வளர்கிறது என்பதுதான் அதற்கு அளவுகோலாக நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அதிக மக்களால் பேசப்படுகிற மொழி ஆங்கிலம். உலகத்தில் 149 கோடி மக்களால் பேசப்படுகிறது. அடுத்து சீன மொழி 118 கோடி மக்களால் பேசப்படுகிறது. அடுத்த மொழி உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும், 3ஆம் மொழி இந்தி. உலகத்தில் அதிகமாக பேசப்படுகிற 3ஆம் மொழி இந்தி 61 கோடி மக்களால் பேசப்படுகிறது. வங்காளம் 7வது இடம், மராத்தி 16வது இடம், தெலுங்கு 18ஆம் இடம். தமிழ் உலக மக்களால் பேசப்படுகிற எண்ணிக்கை வரிசையில் தமிழ் 24ஆம் இடம். இதன் பொருள் என்ன? எங்கெங்கே ஒரு இனம் தாய்மொழியை சரியாக பேசுகிறதோ பயன்படுத்துகிறதோ அதை வைத்துத்தான் உலகத்தின் மொழி தரவரிசை உருவாக்கப்படுகிறது. ஆகவே தமிழர்களின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும். இல்லையென்றால் தொகுதி வலுவரையை தோற்கடித்து விடும். எண்ணிக்கை பெருக வேண்டும். தமிழர்கள் எண்ணிக்கை பத்தாது. குடும்ப கட்டுப்பாடு என்ற ஒரு நல்ல கொள்கையை தமிழரை போல பயந்து கொண்டு நிறைவேற்றியவர் வேறு யாரும் பயந்து நிறைவேற்றிவிட்டார். அதனுடைய பலனை 25-30 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நாம் அனுபவிக்கிறோம். தோழர்களே, சீனாவில் ஒரு கோரிக்கை, தயவு செய்து பிள்ளை பெற்றுக் கொள்ளுங்கள். மேல்நாடுகளில் ஐரோப்பா முழுக்க தயவு செய்து பிள்ளை பெற்றுக் கொள்ளுங்கள், நாங்கள் மானியம் தருகிறோம் பிள்ளைகளுக்கு என்று சொல்லக்கூடிய சூழல் வருகிறது. தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது. தமிழர்களின் எண்ணிக்கையை ரொம்ப சுருக்க வேண்டாம். உங்கள் குடும்பத்தை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த இனம் வாழ வேண்டும் என்றால், தமிழ் வாழ வேண்டும் என்றால் எண்ணிக்கை வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்தமானில் ஒரு மொழி சாக போகிறது. ஏனென்றால் 2 பேர் தான் உயிரோடு இருக்கிறார். 2 பேர் உயிரோடு அந்த மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவன் இறந்து விட்டால் ஒரு மனிதன் ஊமையாகி விடுவார். மொழி பேச ஆளுல்லாமல் அவனும் இறந்து விட்டால் அந்த மொழியும் இறந்துவிடும். எண்ணிக்கையை பொறுத்துத்தான் மொழி, இனத்தை பொறுத்துத்தான் மொழி, நிலத்தை பொறுத்துத்தான் மொழி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நண்பர்களே. நிறைவாக ஒரு செய்தி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஞானபீடத்தின் ஏற்புரையில் நான் ஒன்று சொன்னேன். அதை இன்னும் என் நிறைவு கருத்தாக நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய நீதிபதி ஐயா சொன்னார், நான் அரசு பள்ளியிலே படித்தவர் என்று. நானும் தான் ஐயா. விவசாய குடும்பம் என்று சொன்னார். விவசாய குடும்பத்தில் பிறந்தால் அரசு பள்ளி தவிர வேறு 7 போக்கிகள். அரசு பள்ளி என்பது நம்முடைய அக்ஷயபாத்திரம். ஏழைகளுக்கு அங்குதான் போக வேண்டும். உங்களைப் போலவே அரசு பள்ளியில் படித்தோம், உங்களைப் போலவே விவசாய குடும்பத்தில் பிறந்தோம். நான் வைகை நதியின் கரைகளில் 10-12 வயதில் எங்கள் குடும்பத்தின் ஆடு மாடுகளை மேய்த்தவர் என்பதை இந்த சபையில் பெருமையாக சொல்லிக் கொள்வதாக. இதை ஞானபீட மேடையில் சொன்னேன். ஏன் தெரியுமா? அதுதான் எனது பெருமை என்பதற்காக, அதுதான் எனது வலிமை என்பதற்காக. வறுமை அனுபவிக்கும் போது சிரமம் பெறுகிறது, அதை கடக்கிற போது
அது கல்வியாகிறது. வறுமை ஒரு கல்வி. இந்த வைகைகளை மூழ்கிற போது என் தாய் தன்னுடைய இடுப்பில் ஒரு பெண் குழந்தையையும் கையில் வலக்கையில் எண்ணெயையும் அழைத்துக் கொண்டு நீரேறும் நதிக்கரையை விட்டு மெல்ல மெல்ல மேலேறி அழுது கொண்டே வருகிறார். என் அன்னைக்கு தெரியாது அந்த இடுப்பில் உள்ள பெண் குழந்தை அடுத்த 6 மாதத்தில் இறந்து போகின்றது. கையில் பிடித்திருக்கிற பையன் அடுத்த 70 ஆண்டுகளில் ஞான வீடம் வாங்குவார் என்று இந்த துயர வாழ்க்கையிலிருந்து வந்தவர்களுக்குத்தான் வாழ்வில் விழுமியங்களின் பெருமை தெரியும். உங்களுக்கு வறுமை இருந்தால் அதை வரமாக கருதுங்கள். உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதை வலிமையாக கருதுங்கள். உங்களுக்கு அவமானம் இருந்தால் அதை வெகுமானமாக கருதுங்கள். உங்களுக்கு வாழ்வியல் சூழல் சரியில்லை என்றால் அதை நிறுத்திக் கொள்ளுங்கள். தடைக்கல்லை படிக்கல்லாக்குங்கள். இதுதான் ஞான வீடம் பெற்ற ஒரு தமிழரின் செய்தி என்று சொல்லி இந்த வாழ்க்கைக்கு நன்றி.